அறம் செய். நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியில் அறம் செய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் குழந்தைகளுடைய உடல் மற்றும் உள்ள ஆளுமை திறன் சார்ந்த பல கேள்விகளுக்கு, உடல் வளர்ச்சி சார்ந்த பல கேள்விகளுக்கு விடை காணுகிற ஒரு அற்புதமான தளம். இந்த தளம் இன்றைக்கு உலக அளவில் நிறைய மனிதர்களை போய் சேர்ந்துருக்குது. அதற்கு சாட்சி உங்களுடைய கடிதங்கள், உங்களுடைய இமெயில் பதிவுகள், தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட பேசுகிற விஷயங்கள், அல்லது நாங்கள் நேரில் வரும்பொழுது எங்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி அவ்வளோ ஒரு பெருமையாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக மாதா தொலைக்காட்சியில் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மாறிக்கிட்டே வருது அப்படின்னு காரணம் நீங்கள் மட்டும்தான். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அந்த கருத்துக்கள், நாங்கள் எடுக்கிற அந்த தலைப்புகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அது ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், கல்லூரி ஆசிரியர் எல்லாருக்குமே பயன் அடைக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் புதிதாக ஒரு தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய ஆளுமைகளோடு வந்திருக்கிறோம். நிறைய தேர்ந்து தெளிந்த, தங்களுடைய துறையில் மிக மிக நிபுணத்துவம் வாய்ந்த இந்த ஸ்பெஷலைஸ்டு பர்சன், ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ், அந்த மாதிரி நிறையா பேர் இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் இருக்கிறாங்க. அப்போனா நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கும், ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது. நிச்சயமாக சொல்கிறேன் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அது இப்போ வரப்போகிற அந்த வாரங்களில் பேச போகிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக நிறைய பேர் சொல்கிறீங்க, நாங்கள் உங்கள் நிகழ்ச்சி திருப்பி திருப்பி நாங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்குறோம், நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கற்றுக்கொள்கிற ஒரு தளமாக மாறி இருக்குது அப்படின்ற போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக போய் சேரணும் அப்படின்னு. நாங்கள் டாபிக் செலக்ட் பண்ணுறதே அப்படி தான். இது ஸ்பெசிஃபிக்காக போய் சேரணும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஏதோ ஒரு தலைப்பில் பேசுகிறோன்றதுலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நம்ம கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி அடிக்கடி பேசுவோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த டீம் கொடுக்குற அந்த எஃபர்ட் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் இருக்கிற அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றலில் குறையுள்ள குழந்தைகள். இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா கற்றுக்கொள்வதில் பிரச்சனை உள்ள குழந்தைகள், இல்லைனா அதில் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகள், கடினப்படுகிற குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் எப்படி அவங்கள ஐடென்டி பண்ணுறது, அவங்களை எப்படி நம்ம சக குழந்தைங்கள்லேருந்து தனியாக அவங்கள அடையாளப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்தோம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இப்போ இந்த குழந்தைகள் நம்மளுடைய வகுப்பறையிலையோ அல்லது நம்மளுடைய வாழ்வியல் சூழலையோ, வீடுகளிலோ, இப்படியான குழந்தைகள் கற்றுக்கொள்வதில் ஏற்படுகிற அந்த சிரமத்திற்கு நாம் ஒரு சின்ன ஒரு வழியை இந்த வாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் அவங்கள நம்ம கற்றுக் கொடுக்க முடியும், எந்தெந்த வகைகளை நம்ம பயன்படுத்தலாம், அவங்களுக்கு எந்த வகை சரியாக இருக்கும் அப்படின்றதில் பற்றி தான் நம்ம தொடர்ந்து வாரங்களை பார்க்க போகிறோம். அதற்கு அது சார்ந்த துறைகளில் மிக மிக திறமையான சான்றோர்கள் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு நிலையத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இப்போ இந்த எபிசோட் த்ரோட்டாக முழுமையாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லெசன் தான். இது நிச்சயமாக இது நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம், நம்ம ப்ரோக்ராம் ஷெட்யூலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது திரும்ப 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 குழந்தைகள், ஏன்னா நிறைய இடங்கள் இருக்காங்க இல்லைங்களா, உண்மைதானே? அப்படிப்பட்டதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து, இல்லை நானும் வரேன், நான் செய்கிறேன், என்னோட சமூகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷெட்யூல் இருக்கும். அதை தாண்டி வந்திருக்கிறீங்க. உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். அன்பான நேயர்கள் சார்பாக உங்களை மீண்டுமாய் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தராக நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஏரியா, ஸ்பெஷலைஸ்டு ஏரியா, நீங்கள் எந்த துறையில் எந்த இதில் ரொம்ப இப்போ நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத அப்படியே ஒவ்வொருத்தர சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் டாக்டர் லக்ஷ்மணனுங்க. நான் எம்ஃபில் பிஹெச்டி இன் கிளினிக்கல் சைக்காலஜி. இந்த துறையில் ஒரு 28 வருஷமாக இருக்கிறேன். முதல்ல நாங்கள் பெரியவர்களுக்கான அந்த மனநலம் சம்மந்தப்பட்ட பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கிட்ட நிறைய குழந்தைகள் வர ஆரம்பித்ததுனால அதில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணி இது தனியாக நாங்கள் ஒரு காக்னிட்டோ அகாடமி, இது ஒரு ஆர்கனைசேஷனுங்க. இந்த கற்றல் திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஃபுல் டைம் ஒரு ஸ்கூல் மாதிரியே நடந்துகிட்ருக்குது. இது நாங்கள் 2014 ஆரம்பித்து இது வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. நான் சோஃபியா பிரசாந்த், ரெமிடியல் தெரபிஸ்ட். ஆக்சுவலாக நான் சாரோட தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த
ஃபீல்டில் ஒரு 11 இயர்ஸ் ஆஃப் சாரோடவே ஒரு 11 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுல. வணக்கம், என் பேர் வனிதா தேவராஜ். நான் வந்து காக்னிட்டோ ஸ்கூலில் வந்து டாக்டர் லக்ஷ்மண் சார் டீமோட ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது ஃபோனிக்ஸ், அதோட ரெமிடியல் தெரபிஸ்ட். வணக்கம், என் பெயர் சசிகலா ஆனந்த். நான் வந்து தமிழ் இங்கே டீச் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட வந்து நான் 2022 ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். வணக்கம், நான் அனிதா மரை. நானும் காக்னிட்டோ டீமில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பொறுப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து அசஸ்மெண்ட், குழந்தைகளை நாங்கள் செக் பண்ணுவோம். என்ன குறைபாடு இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணுவோம். அதோட கவுன்சிலிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேடம், ஓகே மேடம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம், நான் பானுரேகா லக்ஷ்மணன். நான் இந்த காக்னிட்டோ டீமோட கோஆர்டினேட்டர். ஓ சூப்பர் மேடம், வெல்கம். இவங்களை தாண்டி மேடம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அனிதா செந்தில். நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் ஸ்கூல் கவுன்சிலர். ஒரு ஸ்கூல் செட்டப்குள்ளே இருந்துட்டு அங்கே இருக்க ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கும், அதுக்கப்புறம் அங்கே கவுன்சிலிங் தேவைப்படுற குழந்தைங்களுக்கும் ஐ ஒர்க் வித் தெம். நான் வந்து 12 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே மேடம், சூப்பர், வெரி குட். உங்களெல்லாம் இந்த அமர்வில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏரியா அப்படி வந்துட்டாலே அவங்க கொஞ்சமாக கலகலப்பாயிடுவாங்க. எங்கள் ஏரியாப்பா, எங்கள் டீம்ப்பான்ற மாதிரி தான். அதனால தான் அப்படியே பாருங்களேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த 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 பிரச்சனை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது, தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றியான விளக்கங்கள், இதை பற்றியான தெளிவுரைகள் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. காலங்காலமாகவே வந்துட்டுருக்கு. இது ஏதோ ஒரு இடத்துல நின்று அப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் ஸ்பெஷல் சைல்டே இல்லை கற்றல் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்படியே இதாகிட்டே இருக்குது. அதனால் காலத்துக்கும் இது தேவைப்படுற மாதிரியே போயிட்டு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே இது ஒரு அரம்சை வாங்க தொடர்ந்து பேசலாம். சாதாரணமாக இருக்கிற குழந்தைகள் இருந்து இந்த குழந்தைகள் வந்து நம்ம ஐடென்டி பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்கள இந்த பேரண்ட்ஸு, இந்த சமூகம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து அப்படியே நீங்கள் நம்பர் 1 2 அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்க பேசலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட மனநிலையில் இவங்களை வந்து வச்சுருக்கிறாங்க குழந்தைங்கள? வந்து படிப்புங்கிறத வந்து ரொம்ப முக்கியமானதாகிடுச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு. அவன் படிக்கலைனாலே அவனை வந்து திட்டுறது, பேரண்ட்ஸ் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போனாலும் வந்து அங்கேயும் வந்து டீச்சர்ஸ் திட்டுறாங்க. இப்போ நேற்று வந்து ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு உச்சகட்டத்தில் சொல்கிறாரு, இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயும் திட்டுறாங்க, ஸ்கூல்லேயும் திட்டுறாங்க. ஆனால் அவனால் வந்து சரியாக வாசித்து அதை ஞாபகத்தில் வச்சு எழுத முடியாது. இந்த பிரச்சனையை அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளினாக, இல்லை அவனுக்கு வந்து படிப்பில் அக்கறையே இல்லை அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவனால் ஏன் படிக்க முடியல, அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதை யாரையும் ஆராயறதில்லை. சரிங்களா? ஸோ இது வந்து கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அவனோட மார்க் ஷீட் வருது, ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, என்னடா மார்க் இப்படி இருக்குது. இதை மற்ற பசங்க, நல்லா படிக்கிற பசங்க அதை கேட்டுட்டு டீச்சர் போனோன்னா அவனை வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுறது, அது தொடர்ச்சியாக பேசுறது. ஸோ அது வந்து அவனுடைய மனநிலையை பாதிக்குது. சரிங்களா? இதனால் வந்து மற்றவங்க கூட அவன் கலகலப்பாக பேச முடியாமல் போகுது, கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறான். இது வந்து பியர் குரூப்பு. இது வந்து கூட உடன் படிக்கிற குழந்தைங்க. நான் கேட்குறது என்னென்னா, பெற்றோர்களே எந்த மனநிலையில் அப்படிப்பட்ட குழந்தைங்களை வந்து பார்க்குறாங்க? ஐயோ எனக்கு கடவுளே, எனக்கு என்ன குறையுள்ள குழந்தைய கொடுத்துட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை சவாலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி இருக்கா? மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் சார் எடுத்துக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி குறையாக இருக்காங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இந்த ரியலைசேஷன் அந்த பேரண்ட்ஸுக்கு இருந்தாலே போதும். நம்ம குழந்தைய நம்ம தான் சரி பண்ணணும், நம்மளுக்கு தான் அந்த முழு பொறுப்பு இருக்குது, நம்மளால் நம்ம குழந்தைய கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பினாங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக வந்துடும். பட் அந்த அக்செப்டன்சி அந்த பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அவங்க ஏற்றுக்கணும், இது என் குழந்தை, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த குழந்தைய நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே அங்கே தடுமாறினாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட குழந்தையாக தான் கண்ணுக்கு தெரியுறாங்க.
எஸ் சார், ஐ டூ அக்ரி வித் தெம். அவங்க சொல்கிற மாதிரி தான். இப்போ ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்கூல் செட்டப்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள புரிய வைக்கணும். இந்த ஃபீல்டோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே அது அக்செப்டன்ஸ் தான். அந்த அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே ஓகே, 2 சைடும் we can work. பேரண்ட்ஸ் அந்த அக்செப்ட் பண்ணிட்டு எஸ் இதுதான் குழந்தையோட கன்சர்ன், ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் அந்த எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மொத்த டீமோட ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அக்செப்டன்ஸ் பை த பேரண்ட்ஸ். அந்த புரிதல் அப்படின்ற அந்த இடம் இருக்குல்ல, அது பெற்றோர்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க? சேலஞ்சு தான் சார், ரொம்ப சேலஞ்ச் தான். சம்டைம் இட் கோஸ் பியாண்ட் 1 year. எனக்கெல்லாம் ஒரு இது இருக்குது லைக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு பேரண்ட்க்கு கவுன்சில் பண்ணியிருக்கேன் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஆமாம் இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. சில பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த புரிதல் இருக்கும், இருந்தாலுமே அதை வந்து நமக்கு முன்னாடி ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னா இந்த குழந்தைய ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்களோ, இல்லை வந்துட்டு மற்ற குழந்தைங்க எப்படி த சைல்டு வந்து நேம் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு குழந்தைய லேபிள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் போது வாட் ஹேப்பன் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் ஆமாம் என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆனால் அது வந்து ஓப்பனாக ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் தான் எங்கள் ஃபீல்டோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அண்ட் சக்ஸஸ். காரணம் வந்து அதுதான் இல்லைங்களா, நாளைக்கு என் குழந்தைய ஏதாவது லேபிள் பண்ணிடுவாங்களா, லேபிள் இல்லை ஒரு சொசைட்டியில் பொறுத்த அளவுக்கு ஒரு குழந்தை இப்போ காலைல ஸ்கூலுக்கு போகணும், ஈவினிங் வரணும், அதுக்கப்புறம் 10th எக்ஸாம் எழுதுனா 12th எக்ஸாம் எழுது. யார் கேட்டாலும் உன் குழந்தை எந்த கிளாஸுங்க எழுதிட்டா நான் 10th என்ன மார்க் வாங்கினா, இதுதான் நார்மல். நீங்கள் எங்கே போனாலும் இதுதான் நார்மல் கொஸ்டின். எனக்கு ஒரு குழந்தை தெரியும் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த கிட்டு தெரியும், நல்லாவே எழுதி நல்லாவே நமக்கு கேப் இருந்துச்சு, நாங்கள் தெரப்பி கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த பேரண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்குங்க, ஆனால் அது நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அப்பவும் திருப்பி 10th வர ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சொன்னோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவனால் சுத்தமாக ஞாபக சக்தியே இல்லை, மேனேஜே பண்ண முடியாது. இல்லைங்க நாங்கள் ஸ்க்ரைப் வச்சு பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரைபை போய் 10th பாஸ் பண்ணிட்டாங்க. நானும் கொஞ்சம் ஸ்கூல்ஸுக்கு போகிறேன், ஒரு 4-5 ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இது ஒரு ஸ்கூலில் நடந்த கதை. இப்போ இந்த வருஷம் பார்த்தா போன மாதம் இன்னொரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் 11th எடுத்திருக்காங்க. அங்கேருந்து திருப்பி அமைச்சிருக்காங்க அதே குழந்தைய. ஸோ அந்த குழந்தை பேரண்ட்ஸுக்கு தெரியுது, குழந்தைக்கே தெரியுது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இதில் இப்போ என்ன பெஸ்ட் பார்ட் எல்லாத்துலேயும் இந்த குழந்தை ஸ்கூலுக்கே சரியாக வர மாட்டேங்குது சார் சொன்ன மாதிரி. ஏன்னா ஸ்கூலில் வந்தாலும் திட்டு, வீட்டில் போனாலும் திட்டு, டியூஷனில் போனாலும் திட்டு. இப்போ ஸ்கூலில் வீடு டியூஷன் வேறு ஆயிடுச்சு. இப்போது டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அதில் ஒரு 30 குழந்தை இருக்காங்க, அங்கேயும் திட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த குழந்தை என்ன தான் பண்ணும்? இல்லை நம்ம ஏற்கனவே இந்த எபிசோடில் பேசுவோம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டில். ஆமாம், ட்ராப் அவுட்டில் கூட இது கொஞ்சம் மெயினாக பேசணும். ரெஃப்யூசல் இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஆமாம், அதை நம்ம தெளிவாக பேசணும். ஆனால் ஆஃப்டர் கொரோனாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் இது ஏதாவது ரேஷியோஸ் இல்லைங்க நான் அப்படியே தாங்க இருக்குது, ஆரம்பத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்கா, இல்லை கொரோனாவுக்கு அப்புறம் இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டியில் ஏதாவது வேறு மாதிரியான மாற்றங்கள் இருக்குதா? இல்லை கண்டிப்பாக இருக்குங்க சார். என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து முதல்ல நார்மல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், இங்கேயும் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியா மாதிரியே நார்மல் சில்ட்ரனும் பிஹேவ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படிதான் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து யாருக்குமே போய் ரீச் ஆகலை. எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பேரண்ட்ஸ் செக் பண்ணலை, அவங்க நிஜமாக வந்து லெசன் தான் இருக்குது, அட்டண்டன்ஸ் ஓகே. பட் பார்த்திங்கன்னா அவங்க யாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்னென்னா 100% வந்து அங்கே ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த இப்போ நாங்கள் 10th ஹேண்டில் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி இருந்த 10th எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது தாய்மொழி தான். இப்போ நான் தமிழ் டீச் பண்ணிகிட்ருக்கேன், பேசுகிறது தாய்மொழியாக இருந்தாலுமே தமிழில் தான் அவங்க அத்தனைமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ என்ன எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ டிஸ்லெக்ஸியா வந்து ஒரே டீச்சிங் மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவனை அனலைஸ் பண்ணி அவனுக்கு என்ன மாதிரி இது நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு இதாக அவனுக்கு புட்டப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, அவன் அதில் இதாகலை அப்படின்னா அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்களும் சேர்ந்து அந்த மெத்தடை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்குறோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்களும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாமே டீச் பண்ணி இது பெஸ்ட் அப்படின்னாலும் கூட இப்போ அந்த குழந்தைகள் அளவுக்கு நாங்கள் இறங்கி தான் டீச் பண்ணுறோம். அப்போ தான் அவனால் வந்து கொஞ்ச நாளும்
படிக்க முடியுது. நிறைய மெத்தட்ஸ் வந்து இப்போ நாங்களும் கற்றுட்டே தான் இருக்கிறோம். அப்போ முதல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு வகுப்பறையில் ஒரு 2-3 பேர் அப்படின்னு சொல்லுவோம், எல்டி லேர்னிங் டிசபிலிட்டி. இப்போ 2-3 தவிர இது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதான் இருக்கிறோம். பட் சீரியஸ் கேஸ் நம்ம ஆக்சுவலாக இப்போ பேச போது அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அதை சும்மா கவனிக்காமல் போகிற சில அப்படியே அந்த பழைய இதுலேருந்து அப்படியே மேம்போக்காக போகிறவங்க வேறு. ஆஃப்டர் சொன்ன மாதிரி இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் அது வந்து பெரிய சவாலாக இருக்குது. இந்த சவாலினுடைய தொடர்ச்சி எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஸ்பெஷலாக அவங்கள இப்போ மேடம் சொல்கிறாங்க, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மதர் லாங்குவேஜ், அந்த தாய்மொழியே எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி ஆக்சுவலாக கோவிட் முடிஞ்சிட்டு யுனெஸ்கோவோடதில் வந்துட்டு ஒரு சர்வே நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கோவிட்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, போஸ்ட் கோவிட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சர்வேயோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாகவே கோவிட்ல 97% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எஜுகேஷனே வந்துட்டு 97 விழுக்காடம் வந்துட்டு தே ஹேட் பீன் அஃபெக்டட். ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கோவிடை வந்து லைக் பாஸ்ட் கோவிட், ப்ரெசென்ட் எஃபெக்ட் ஆஃப் கோவிட், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி பார்த்தோம். பாஸ்ட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் தான் லேக் ஆயிருக்கு. 3ல் 1 குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரீடிங் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் அடுத்த கிரேட், ஆக்சுவலாக அவங்க கோவிட்க்கு முன்னாடி கிரேட் 1 படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கோவிட் எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஸ்கூல் போகும்போது அவங்க கிரேட் 3 மிடில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த அகாடமிக் கேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எவிடென்ட்டாக தெரிஞ்சுது. அதாவது அவங்க கிரேட் 1லேயே தான் இருந்தாங்க. மேம் சொன்ன மாதிரி நிறைய பேரால் ஆன்லைன் கிளாஸஸ் அவைல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரையிலும், இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் அந்த பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 25% ஆஃப் த ஃபேமிலி கையில் தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேஜெட்ஸ் ரெடியாக ஆமாம். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கானதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த வைஃபை அவைலபிலிட்டி, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்ததுனால இது வந்து ஒரு ரேஷியோவாக யுனெஸ்கோவோட ரிசர்ச் படி ஒரு ரேஷியோவாக இத்தனை பெரிய எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட் கண்டிப்பாக இட் இஸ் வெரி எவிடென்ட். ரீடிங்கில், மேத்தில், மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். லைக் ஒரு ஜியாகிரஃபி நீங்கள் ஒரு கண்டினியூட்டி விடுத்து திரும்ப 3rd ஸ்டாண்டர்டில் படித்தாலும் ஒரு பெரிய கேப் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு இங்கிலீஷோ இதுவோ வந்து ஒரு பெரிய அகாடமிக் கேப்பாக எவிடென்ட்டாக தெரியாது. பட் அதுவே ஒரு இங்கிலீஷ், மேம் சொன்ன மாதிரி ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். ப்ரீ ப்ரைமரியில் வி ஸ்டார்ட் வித் ஃபோனிக்ஸ். ஒரு ப்ரீ ப்ரைமரி அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா வந்துட்டு 3லேருந்து 4 வயசு வரலும் தான் அந்த குழந்தைக்கு அது லெட்டர் என்ன, அந்த லெட்டருக்கான சவுண்ட் என்னன்னு தெரியும். ஒரு 5லேருந்து 6 வயசுங்கும் போது அதை பிளெண்ட் பண்ணி படிப்பாங்க. ஒரு நார்மல் குழந்தைக்கு ஒரு 6லேருந்து 7 வயசுக்குள்ளே அந்த ரீடிங் வந்துடும். ஓகேவா? ஆனால் இந்த கோவிட்ல என்ன ஆச்சு, இது வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க ஆன்யா அப்படிங்கிறவங்க, அ ஸ்டோலன் இயர் அந்த புக் பேர். அந்த புக்கு ஃபுல்லுமே அவங்க இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. த இயர் இஸ் ஸ்டோலன், அந்த வருடம் திருடப்பட்டது குழந்தைங்களோட. இது ஃபுல்லுமே இட் இஸ் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி எவிடென்ட். இது இல்லை இது ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாகவும் ஒரு புக்கில் ரெஃபரன்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விபரத்தின்படியும் நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் கேட்குறது இன்னும் ப்ரெசண்ட்டாக உங்கள் தளத்தில் நீங்கள் ஏதாவது என்ன பெக்குலியராக ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இந்த கோவிட் ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் நான் எவிடென்ட்டாக பார்த்துருக்கேன். பிகாஸ் ஸ்கூல்ஸில் இப்போ ஒர்க் நான் பேசிக்காக கிளினிக்கல் ஸ்கூல்ஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஸ்பெஷலி யார் மாட்டினாங்கன்னா இந்த 1st 2nd ஸ்டாண்டர்டில் இருந்த கிட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இப்போ 5th 6th இருக்கிற கிட்ஸ் இப்போ ப்ரெசென்ட். பிஃபோர் அட் கோவிட் டைம் தேவர் 1st 2nd, இப்போ பார்த்தீங்கன்னா 5th 6th. அவங்களுக்கு 3 லெட்டர் வேர்ட் ரீடிங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்கூல் ஸ்பெல்லிங், ஸ்கூல் SCHOL எழுத முடியல 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் நான் சொல்கிறேன். அண்ட் தோஸ் சில்ட்ரன் ஹூ வேர் இன் LKG UKG அந்த குரூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வந்திருக்காங்க. இந்த அந்த கிண்டர் கார்டன் ஃபவுண்டேஷன் ABC அந்த கேட் மேட் எல்லாம் அந்த குரூப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நம்ம கேட் மேட் எழுதுறதே கஷ்டப்படுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் முன்னாடி நீங்கள் நம்ம பிக்கப்னா 5 தேசி 1 in 5னா நம்ம டிஸ்லெக்ஸி அப்படின்னு 1 in 5ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50%ல ப்ராப்ளம் வருது. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஈவன் தோ அவங்க கிளாஸ் பார்த்தாலும் சரி எல்லாருமே பார்க்கறது செஞ்சுருக்காங்க, யாருமே எழுதலை. நீங்கள் எப்படி ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு எவ்வளோ வாட்டி எழுத வைப்பாங்க? எப்படி இருந்தாலும் ஒரு 2 பேஜ் எழுத வைப்பாங்களா? எந்த கிட்டு கோவிட் டைமில் எழுதவே இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு மெமரி ரெக்கக்னிஷன் வரும்?
எப்போவுமே நீங்கள் என்ன ரீடு பண்ணாலும் ரைட்டு பண்ணாத மெமரி ரெக்கக்னிஷன் வரும். அந்த கிட்ஸுக்கு ஒரு ஏயோட மெமரி ரெக்கக்னிஷனே இல்லை. இதில் நீங்கள் போய் அண்ட் ஆஸ் எல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை அதுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு ரொம்ப எவிடென்ட் எக்ஸ்ட்ரீம் எவிடன்ஸோடும் அது எப்படின்னா சப்போர்ட் இருந்த குழந்தைங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ப்ராப்ளம் இருக்கிற கிட் ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் லிட்ரேட்டாக இல்லையா, அவங்களுக்கு இதை பற்றி ஏதாவது படிச்சிருக்காங்களாங்கிறது ஃபஸ்ட் இஷ்யூ. ஏன்னா அந்த மாதிரி படிக்காத பேரண்ட்ஸ்னால சப்போர்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு they didn't know எப்படி சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா படித்த கிட்ஸ் பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்கனால ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, படிச்சிருக்காங்க ஆனால் they don't have time to support the child. இப்போ நான் ஒரு கிட்டை பார்த்தேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டீச்சர்ஸ் கிட்டே 3 ஆரோ போட சொல்லியிருக்கேன். இதில் எந்த கேட்டகரியில் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்தது அஃபோர்டபிலிட்டி, அது வச்சு தான் நான் இப்போ டிவிஷனே போட்டிருக்கேன். லக்ஷ்மண் சார் ஒரு ஸ்கூலுக்கு வந்தாங்க டீமோடும், நான் அப்படி தான் லேபிள் போட்டு வி டிவைடட் அண்ட் their டீம் கேம் அண்ட் அசிஸ்ட். நேர்களே, நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய கருத்துக்கள் வந்து இங்கே அப்படியே நிறைய சொல்லப்பட்டுட்டே இருக்குது, நிறைய கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்குது. இதோட முடிஞ்சு போகிறதில்ல, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரங்களையும் இதை பற்றி நிறையா பேச போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமான விஷயம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்திகளை வந்து உங்களுடைய நண்பர்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் பகிர்ந்துக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிரியர்கள், அதுவும் இல்லாமல் இது மாதிரியான கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய உறவினர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இதை பார்க்க வைங்க. ஏன்னா இது ரொம்ப